இப்போ கோவில் இருக்கேன். நீ வந்து சிவாஜி நகருக்கு வந்துடு. வந்துட்டா பாபா அங்கதான் இருக்கேன். ஆமா டீ குடிச்சிட்டு இருக்கேன். வந்துடு. அந்த இருக்குல்ல மிஷினு அதானா? எப்படியோ வந்தானப்பா, வந்துட்டேன் எப்படியோ. என்ன நல்லா தானே இருக்கு? கொஞ்சம் சின்ன பிரச்சனை. பார்த்து வேலை பார்த்து நீ பாரு. நீ ஏன் பார்க்கணும்? எப்படி நீ தங்குறது தான்ப்பா? ஏன்டா மிச்சம் மேமாடியில் தான் கிடச்சா? என்னடா நீ ஆண்டு விடு, வேறு வழியில் தங்கிக்கிறேன். ஆமாம் 7 மணிக்கு வந்துடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே 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 7 மணிக்கு வந்துடும். ஓகே அதே நேற்று வந்தல. நேற்று ஒன்றும் இல்லை, வந்தது வேறு ஒன்றும் இல்லை. வயல்லாம் இருக்காச்சா?
எப்போ ஊருக்கு வருவ? சரி சரி. அந்த ஒச்சாத்தவர் வயலானே அந்த 90 கூலி. ஆ சரி 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 சரி. அந்த ராமச்சந்திரன்கிட்ட துட்டு கொடுத்துருக்கேன், ஃபைனான்ஸில் போய் வாங்கிக்கிறியா? ஓகே சரி. முதலாளி சொல்லுங்க முதலாளி. ஆமாம் ஆமாம் முதலாளி. ஒச்சாத்தவர் 90 குழி. அறுவடை பண்ணியாச்சு. ஆமாம் முதலாளி. 7 வண்டி நாளைக்கு காலையில் திருச்சிக்கு வந்துடும். ஆமாம் 7 வண்டி லாரியில் ஏற்றி விட்டேன். ஆமாம் முதலாளி என் சம்பளம் முதலாளி கொஞ்சம். யார் முதலாளி? ஃபைனான்சியர் ராமச்சந்திரனா? அவர்கிட்ட சொன்னால் ஓகேவா? முதலாளி நான் சொல்லி பேசி இது பண்ணி வாங்கிடுறேன். தேங்க்யூ முதலாளி. தேங்க்யூ. நன்றி முதலாளி. நாளைக்கு காலையில் வந்துடுவேன் முதலாளி. திருச்சி காலையில் ஒரு 6 மணிக்கு வந்துடுறேன். தேங்க்ஸ் முதலாளி. நான் வந்து 2 நாள் ஆச்சப்பா கிராமத்துக்கு வந்து. ஆமாம் 2 நாள் ஆச்சு. அறுவடை மிஷினு நெல் அறுவடை. ஆமாம் அதில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம் அந்த மிஷின் வந்ததுலேருந்து எத்தனையோ ஏழைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, என்ன செய்யுது? ஆமாப்பா நான் கூட எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல, இருந்தாலும் நம்ம குடும்பம் இருக்குல்ல, என்ன செய்யுது? ஆட்டு நான் 30 நாள் கழிச்சு வந்துடுவேனப்பா. ஓகே வச்சுருங்க. இங்கே மலை முதலாளி இந்த ஏரியாவில் முதலாளி இங்கே மலை முதலாளி ரொம்ப மழை, ஒரு வாரமாக மழை முதலாளி. ஆமாம் ஒரு வாரம் மழை, அதனால் வந்துட்டு ஒன்றும் அறுவடை பண்ண முடியல. ஒரு 1 வீக் கழிச்சு தான் நம்ம பண்ண முடியும். ஆமாம் ஒரு வாரம் கழிச்சு நான் இது பண்ணிடுறேன். ஆட்டு முதல்ல மிஷினில் எப்போ வரும்? 1 வீக் கழிச்சு அனுப்பிச்சி வைக்கிறீங்களா? ஆட்டு நான் சுரேஷ் கூட நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டு முதலாளி. ஓகே தேங்க்யூ முதலாளி.
ராஜன் பேசுகிற மாதிரி சுப்படி பேசுகிற மாதிரி ஆமாம் ஆமாம் இது மழை கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருந்துச்சு நாளைக்கு காலையில் அறுவடை பண்ணிட்டு வரலாம் முதல்ல வேலையை பார்ப்பாவா
நான் ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேன்ற, அப்புறம் எப்பயாவது எடுத்தா சாக்கு சொல்கிற, இன்னைக்கு நாளைக்குன்னு. என்னைக்கு தான்ப்பா வர்ற? மனுஷனா வாக்கு சுத்தமாக இருக்கணும்ப்பா. என்னைக்கு தர வெள்ளிக்கிழமையா? இதே லாஸ்ட்டாக வச்சுக்க, வெள்ளிக்கிழமை உனக்கு கொடுக்க பாரு. ഏയ് എവിടാ? എന്താണ് പരിപാടി? കാര്യം പറയും. എന്താണ്? ആ എന്നിട്ട് ശരി ശരി ശരി. എന്താ പറഞ്ഞ കാര്യം കേൾക്കാൻ പറയും. நீங்களா பிரதர்? பணம் வந்து இன்னும் எங்கள் முதலாளி தரல பிரதர். ஆமாம், பணம் கிடைக்கல, இன்னும் கிடைக்கல, எனக்கு கையில் வரல. வந்தனே உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன் பிரதர். நான் வந்து ஆமாம் ஒரு கிராமத்தில் இருக்கேன் பிரதர். நான் கிராமத்தில் இருக்கேன், அங்கே இருக்கேன் கிராமத்தில். நான் வந்துட்டு அங்கேருந்து ஒரு 600 கிலோமீட்டருக்கு இங்கே இருக்கேன். திருச்சியிலேருந்து 600 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் கிராமத்தில் இருக்கேன் நான். ஆமாம், ஆட்டும் பிரதர், அனுப்பிச்சி வைக்கிறேன், கோச்சிக்கிறாதீங்க. ஓகே, அனுப்பிச்சி வைக்கிறேன் பிரதர். நன்றி நன்றி. சரி சரிப்பா சரிப்பா. ஆமாம் சரி ரைட்டு, நாங்கள் பார்த்துருவோம். சரி ரைட்டு. சொல்லுங்க பிரதர். என் ஒய்ஃபுட்டெல்லாம் நான் பணம் கொடுத்துட்டு வரல பிரதர். இல்லை, நான் வெளியில் இருக்கேன். திருச்சியிலேருந்து 600 கிலோமீட்டர், நான் கிராமத்தில் இருக்கேன். ஆமாம், நான் பணம் எங்கள் முதலாளி கொடுக்கல இன்னும். எனக்கு கொடுத்தனே உங்களுக்கு நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன். ஆமாம் பிரதர், பணம் கைக்கு வரல. கோச்சிக்கிறானுங்க. ஓகே, ரொம்ப நன்றி.
பேசிட்டேன்டி. ஆமாம் பேசிட்டேன். அவன் இன்னும் உன் லைனில் வர மாட்டேன். நான் பணம் கொடுக்குறதா பேசிட்டேன்டி. என்ன பண்ணுறது? ஆமாம் முதலாளி தரல, எனக்கு இன்னும் தரல, பணம் தரல. தந்தனிமே அனுப்பிச்சி வச்சிருவேன். எப்படி நேரத்துக்கு சாப்பிட்றியா? அது உடம்ப பார்த்துக்க. நான் வந்துடுறேன், ஒரு 2 நாள் வந்துடுவேன். எதுக்குடி அழுகுற? அழுகாத. நைட்டில் யாராச்சும் கூட வச்சு தூங்குற மாதிரி யாராச்சும் பக்கத்தில் இருக்க அந்த வனிதாகினிதான் யாராச்சும் கூப்பிட்டுக்க. ஒரு 2 நாள் வந்துடுறேன். உங்கள் அம்மா வந்துடுவாங்களா? உங்கள் அம்மா வரலையா? அண்ணா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா? ஆட்டு நான் வந்துடுவேன், 2 நாளில் வந்துடுவேன். கவலைப்படாத, அழுகாத. அழுகாதுடி, எனக்கு அழுகாது. நைட்டு நான் நல்லா தான் சாப்பிடுவேன். சாப்பாடுலாம் நல்லா தான் சாப்பிடுவேன். ஆமாம் ஆமாம். இல்லை இங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து பெரியவர் வந்து வாங்கி கொடுத்துருவாரு. ஆமாம் ஆட்டு கவலைப்படாத. 2 நாள் வந்துடுறேன். வந்துடுறேன்டி, அழுகாத. ஆட்டு ஆட்டு கொடி இன்னொரு கொடியை சேர்த்து கட்டி விட்டு மாம்பழையை மட்டும் வச்சுட்டு வந்துருக்கேன். என்னப்பா? நல்லா இருக்கேன். எப்படிப்பா இருக்க? கூடு பிள்ளை விட்டு எப்படி இருக்க? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. சரிப்பா. எப்போ வந்தடியே? இப்போ தானப்பா வரேன். திருநெல்வேலி போயிட்டு வரேன். இப்போ அங்கேருந்து வரேன். அங்கேருந்து இப்போ தான் வரையா? போய் எத்தனை மணி பஸ்ஸு? இப்போ காலையில் வந்தானப்பா. ஆட்டாட்டாட்டு. வேற என்ன விசேஷம்? வந்து அவன் மகன் கூட பேசி நல்லா அவன் மகன் கூட இருக்கேன். அப்படியா? ஆமாம். ஆட்டாட்டாட்டா. மகன் வந்து லெட்டர் கொடுத்து விட்டேன். லெட்ரு கொடுத்து விட்டானா? ஆமாம் ஆமாம். எங்கள் அப்பா கொடுத்துன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். என்ன லெட்ரு? கொடுந்தா வேணும் எழுதி கொடுத்து உனக்கு கொடுத்து விட்ருக்கேன். அந்த அன்புள்ள அப்பாவுக்கு மகன் சொப்புனி எழுதுவது. வீட்டில் அம்மா, தங்கை, அக்கா, பசுமாடு, கருப்பி நாய். கருப்பி நாயை கேட்டிருக்காடா. எல்லோரும் நலமா? நான் இங்கு நலமாக இருக்கிறேன். இஸ்ரேலுக்கு அருகே உள்ள கிராமத்திற்கு கோதுமை அறுவடைக்கு செல்கிறேன். என் மனைவியை பார்த்து கொள்ளுங்கள். டவுனுக்கு சென்று வாருங்கள்.
நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. எனக்கு அப்போவே தெரியும் நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு. 2 நாளைக்கு முன்னாடி சவனம் சொல்லிச்சுரா பிச்சை. அதுதான் நல்ல நேரம் வந்துச்சப்பா. நாம் பணக்காரராக போகிறோம், நாம் கவலையை மறந்து நல்லா இருக்க போகிறோம். பார்த்தியா? நல்ல நேரம் வந்துச்சப்பா. நல்ல வந்து ஏண்டா பிச்சை அதான் இஸ்ரேலுக்கா ஓரே? ஆமாப்பாய். இப்போ இஸ்ரேல் பணக்கார நாடாடா, பெரிய பணக்கார நாடு. ஆமாம், பணமெல்லாம் நிறையா தருவாங்களா? நிறையா தருவாங்க. வாங்க பணக்காரன் ஆயிடுவேன். பணக்காரன் ஆயிடுவானப்பா. எனக்கு என்னமோ ஏடா பிச்சை அங்கே போர் நடக்குது இஸ்ரேலுக்கு பக்கத்தில் அப்படி சொன்னாங்கடா, உண்மையா? இல்லைப்பா, நல்லா இருக்காங்க. போர் நடக்கல. போர் நடக்கலையா? நடக்கல. நல்லாதான் இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சண்டை சச்சரவு இல்லையா? இல்லை இன்று சேரம் இல்லை. ஆட்டாட்டு அப்பண்டா ஒன்றும் இல்லை. பாவையா புண்ணியத்தில் மகன் நல்லபடியாக போயிட்டு வரணும். கடவுளே கிருஷ்ணா ஈஸ்வரா போயிட்டு வரணுமாப்பா, போயிட்டு வரணும். ஏண்டா மேலே மேற்குடியில் தண்ணி வச்சுக்கிருக்க, அது என்னன்னு பாட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் போயிட்டு வா, பார்த்து வந்துடுறேன். ஆடப்பத்திரா போய் சாப்பாடு வாங்கி வா. போடா, அப்பத்தாண்ட போய் சாப்பாடு வாங்கி வந்துடுறா. பிச்சை நல்லா யோசிச்சுட்டான்டா பிச்சை, நல்லா யோசிச்சேன். எனக்கு என்னமோ இஸ்ரேலுக்கு போகிறது எனக்கு என்னமோ சரியாக படலடா. அவன் இஸ்ரேலில் போய் சம்பாரித்து நம்ம பணக்காரனாகி வேணாம்டா. அங்கே போர் நடக்குது அது இதுன்னு சொல்கிறாங்க. வேணாம், அவனை அங்கே வர சொல்லு. பிள்ளையோட இங்கே சந்தோஷமாக இருக்கட்டும். பணமெல்லாம் வேணாம்டா பிச்சை, நம்மளுக்கு பணமெல்லாம் வேணாம். நம்மளுக்கு ஆண்டையும் கொடுத்தது போதும்டா, அதை வச்சு நம்ம பொழப்போம். விவசாயம் போதும்டா பிச்சை, வேணாம்டா பிச்சை வேணாம். அவனை வர சொல்லு, கிராமத்துக்கு வர சொல்கிறா பிச்சை. என்னடா சொல்கிற? சரிப்பா, வர சொல்லு. சாப்பிட்டு போ. ஆட்டும்ப்பா. சரிப்பா. என்னடா பிச்சை சொல்கிறது புரியுதாடா? புரியுதுப்பா. இங்கிட்டு பார்த்து சொல்கிறா. சரி, தெரியுதுப்பா எனக்கு. மாட்டாங்கிட்டு பார்த்தரா கிருக்க போயவில்லையா, உள்ளோல வந்துக்கிட்டு கிழிக்கிறாங்க. டேய் போடா. இல்லை பிச்சை சீக்கிரமா வாடா, நான் ஊருக்கு போகணும்ல, சீக்கிரமா வா.
என்னை பஸ் ஏற்றி விட்டு வரணும் நீ. சரி சரி சரி. பிச்சை நான் சொல்கிற மாதிரி செய்ய. நான் போயிடுறேன். போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு நீ முதலாளிட்ட சொல்லிட்டு வந்துடு. என்ன ஆ? சரி. நான் கவலைப்படுறியா? கவலைன்னா கவலை. கவலைப்படுற மாதிரி தெரியுது. கவலை இல்லாத சந்தோஷமாக போயிட்டு வாங்கி. ஆட்டு நீ வந்துடு, ஒரு வாரம் சொல்லிட்டு வந்துடு. என்ன அந்த வண்டியை சரவணங்கிட்ட கொடுக்கணுமே, கொடுத்துடலாமா? நீ கொடுத்துருவியா? வந்த நீ கொடுத்துட்டு போ. ஆ போயிட்டு வா, நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன். அப்படியே அப்பாவை கேட்டால் சொல்லு. சரி போயிட்டு வா. போயிட்டு வருவா. போயிட்டு வாப்பா. போயிட்டு தானே நல்லா போயிட்டு வா. நல்லபடியாக போயிட்டு வாப்பா. ஒரு வாரத்தில் வந்துடுறேன். நல்லபடியாக போயிட்டு வாப்பா. கட் பண்ணிட்டீங்களா? கட் பண்ணி வேலையை பாப்பா வா. எப்படி சாப்பிட வச்சு பாருடா. வந்து சாப்பிட்டா வந்து போயிட்டு வா, நான் ஒரு வாரம் கழிச்சு வரேன். அப்படியே அப்பாவை கேட்டால் சொல்லு. சரி போயிட்டு வா. முதலாளி நான் இப்படி பேசுகிறேன் முதலாளி. ஆமாம் முதலாளி, நான் ஒரு கிராமத்துக்கு கிளம்புறேன் முதலாளி. ஆமாம், அப்பா வந்துட்டு இஸ்ரேல் வேணான்னு சொல்லிட்டார் முதலாளி. ஆமாம், அங்கே ஏதோ போர் நடக்குது அதுன்னு சொல்லியிருப்பாங்க போல அப்பாட்ட. அதனால் வேணான்னு சொல்லிட்டாரு. நான் கிராமத்துக்கு கிளம்புறேன். ஆமாம் முதலாளி, எனக்கு வேணாம், பணம்லாம் வேணாம் முதலாளி. நான் ஒரு 1 வீக் கழிச்சு வரேன் முதலாளி. வந்து பேசுகிறேன். ஆட்டு முதலாளி, ஆட்டு முதலாளி. ஓகே முதலாளி.